the last 30 minutes of our training. But கடைசியா நம்ம இங்க பேச போற விஷயம் என்னன்னா, நான் ஒரு பையனை ட்ரெயின் பண்ணேன். இப்போ அந்த பையன் மீடியாவில் இருக்கான். இட் வாஸ் 2006 when I was a full-time professor in MCET. அட்டகாசமாக டான்ஸ் ஆட வேண்டாம், அருமையான டான்ஸர், சிங்ஸ் வெல், டான்ஸஸ் வெல், ரைட். அவனில் வச்சு நான் ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பண்ணோம் அந்த காலத்தில் 2006. பட் அந்த ஷார்ட் ஃபில்ம் இருக்குது என்கிட்ட. அது நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அனுப்புகிறேன், அதை பாருங்கள். அதில் அவன் டான்ஸ் ஸ்கில்லெல்லாம் காமிச்சிருப்பான். அந்த பையனை ட்ரெயின் பண்ணி அவன் பிளேஸ் ஆகிட்டான். எதில்? ஒரு வருஷம் அவனுக்கு இன்னும் இருக்குது. 3rd year பிளேஸ் ஆகிட்டான். 4th year. ஐம் ஸ்பீக்கிங் அபவுட் இன்ஜினியரிங் காலேஜ். 72% அண்ணா யூனிவர்சிட்டியில் மார்க் வச்சுருக்கணும். இவனுக்கு 69 ட்ராப் ஆகிடுச்சு. 3% அவனுடைய பிளேஸ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு அவன் அழுதுக்கு பார்த்தீங்களா, அது எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. இப்போ பை காட்ஸ் கிரேஸ் அவனுக்கு அம்மா இல்லை, அதனால் என்கிட்ட வந்து பேசுவான், ரைட். ஒரு ட்ரெயினராக என்கிட்ட அவன் ரொம்ப பெரிய அண்ணான்னு தான் கூப்பிடுவான். சார் என்னை கூப்பிட்டதே கிடையாது. அது ஒரு இன்சிடென்ட் என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. எத்தனையோ பசங்க பொண்ணுங்களுடைய ஃபெயிலியரை பார்த்துருக்கேன். ஒரு 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 கொடுமையான லைஃப் அது. யூசி, இந்த பக்கம் அகமத் ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகிட்டான் அப்படிங்கிற சந்தோஷத்தை நான் எடுத்துக்கிறதா, அந்த பக்கம் இந்துமதி வந்துட்டு ஒரு கம்பெனியில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கு அப்படின்ட்டு அந்த த்ரில்லை நான் எடுத்துக்கிறதா, இந்த பக்கம் அன்ஷியா வந்துட்டு ஒரு கம்பெனியில் வந்துட்டு ஹேங்கிங் இந்த பேலன்ஸில் இருக்கு அப்படி, இந்த பக்கம் இன்னொரு பையன் இன்னொரு பொண்ணு வந்துட்டு பிளேஸ் ஆகலை அப்படிங்கிறதுக்கு வருத்தப்படுறதான்ட்டு ஒரு மிக்சட் எமோஷன் இருக்கிற ஒரு இது. இன்ஃபேக்ட் அந்த ப்ரொஃபஷன்லேருந்து நான் வெளியில் வர்றதுக்கு காரணமே அந்த ஒரு ஃபீலிங் தான். ட்ரெயின் பண்ணுமா, பண்ணிட்டு நீ கிளம்பிடு, அதுக்கப்புறம் கடவுள் அவங்கள பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு பையன் இருக்கான். அந்த பையனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப உடஞ்சாங்க. எனக்கு அதை பார்த்து ரொம்ப சங்கடமாக போச்சு. உன் லைஃப்பில் அந்த மாதிரி உன் கேரியரை செட் பண்ணுற ஒரு விஷயம் வரைக்கும் போயிட்டு கடைசி லேப் வரைக்கும் போயிட்டு கேஸில் விழுந்த மாதிரி நீ கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு ட்ரெயின் ஆகிட்டப்ப நீ இந்த ட்ரைனிங்கை யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு நிலைமை உன் லைஃப்பில் நடக்காமல் இருக்கிறதுக்கு நீ என்ன செய்ய போற? மைண்ட் யூ, நான் 6 நாள் கொடுத்த ட்ரைனிங்கை நீ எப்படி யூஸ் பண்ண போறேன்னு நான் கேட்கல. அதை நீ ஏதோ வகையில் யூஸ் பண்ணுவேன், எனக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ மைண்ட் யூ, இந்த ட்ரைனிங்கில் எங்கிட்ட இருந்து என்ன கற்றுக்கிட்டேன்னு நான் கேட்கல. தட்ஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ். இந்த லைஃப்பில் நடந்த விஷயம் இங்கே இருக்கிற எந்த பையனுக்கும் எந்த பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது. அந்த ஒரு விஷயத்தை என்ஷூர் பண்ணிக்கிறதுக்கு நீ என்ன செய்ய போற? எங்களுக்கு நடக்காது சார், அதுக்கு நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா அந்த இதை பண்ணுவேன்னு நீ சொல்றது என்னது? I don't want you to fail miserably. What should you do for that? ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ண போறேன், என் தன்னம்பிக்கையை நான் நிலைநாட்டிக்க போறேன், டிஸ்ட்ராக்ஷனை கழிச்சு எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் நான் யோசிக்க போறேன். வேற டொமைன் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகே, தட்ஸ் கரெக்ட். அப்புறம் செல்ஃப் அனாலிசிஸ், ஜஹாரி விண்டோ. உன்னுடைய செல்ஃப் அனாலிசிஸ் அப்படிங்கிறது எப்போ உன் பர்பஸ் ஐடென்டிஃபை பண்ணணும்ட்டு அதான் நம்ம ஃபர்ஸ்ட் நாள் பேசணும், ரைட். டொமைன் நாலேஜை வளர்த்துறதுக்கு நீ படிக்கணும்னு ஃபர்ஸ்ட் நாளில் பேசணும். இப்போ இதிலிருந்து உனக்கு என்ன புரியுது? நான் என்ன கொஸ்டினை கேட்டாலும் நீ ஒரு பதில் ஒன்று சொல்லுவேன். அந்த பதிலுக்கு ஏதாவது ஒரு லைப்ரரி ஆஃப் ஐட்டம்ஸ் உங்ககிட்ட வேணும். அது எல்லாமே இந்த ட்ரைனிங்கில் நான் கொடுத்துருக்கேன். am I right? நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று தான், ப்ராக்டிஸ். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் மட்டும் எடு. உனக்குள்ள இது வரைக்கும் உங்களுக்குள்ள இருந்த டிஃபரன்சஸ் எல்லாம் தூக்கி வெளியே வீசிட்டு உங்களுக்குள்ள வந்துட்டு மிஷன் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பேர்ல ஒரு குரூப் ஆரம்பிங்க. யார் யார் அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு கேளுங்க. இந்த பாரு, 4 பேர் இருந்தாலும் சரி, அந்த 4 பேர் டெய்லி, அதிகம் இல்லை, 4:45 ஒரு 5:10 வரைக்கும் இல்லை 5 மணி வரைக்கும் குவிக்கா ரெஸ்யூமே, குரூப் டிஸ்கஷன் அண்ட் அட்டெண்டிங் இன்டர்வியூஸ், இந்த 3 டிபார்ட்மெண்ட்ஸில் ஒரு சின்ன ப்ராக்டிஸை அன்னைக்கு பண்ண முடியுதான்னு பாருங்க. நான் அதிகமெல்லாம் சொல்லப்பா, வாரத்தில் வெறும் 3 நாள், வாரத்தில் வெறும் 3 நாள், மண்டே, வென்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே. நீ டெய்லி பண்ணினா உனக்கு போர் அடிச்சு. ஏன்னா நீ யங்ஸ்டர், உனக்கு எது நடக்குதோ இல்லையோ சீக்கிரமாக ஒரு விஷயத்து மேலே உனக்கு சலிப்பு தட்டிடும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே நம்ம ப்ளே பண்ணணும். யூ ஹாவ் டு ஸ்டார்ட் எ பர்டிகுலர் கேம்பெயினிங். அதில் ஒரு 4-5 பேர், 4 பேர் தான் இருக்கியா, நாளைக்கு டே நானும் உள்ளே வரேன்டா, உள்ளவா, ஃபைன். 5 பேர் தான் இருக்கியா, 10 ஆகுதா, ஃபைன்.
திடீர்னு 10ல இருந்து அது 7 ஆகுதா, டோன்ட் வரி அபவுட் இட். 7 பேர் இருக்கீங்களா, உங்களுக்குள்ள நீங்க உட்காந்து இன்னைக்கு காலையில் சும்மா திவ்யாவுக்கு நான் தமாஸ் பண்ணேன் இது பண்ற மாதிரி ஒரு மூவி பத்தி கூட பேசுங்க. பட் மேக் ஷூர் யூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க, ஜிடி டாபிக்ஸ் கூகுள் பண்ணீங்கன்னா ஒரு 10 டாபிக் இருக்கும். அந்த 10 டாபிக் எடுங்க, 10 டாபிக் உங்களுக்குள்ள உட்காந்து பேசுங்க. ஒரு இன்டர்வியூ அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, டே இன்னைக்கு நீ என்ன இன்டர்வியூ பண்ணு, நான் பதில் சொல்றேன், அப்புறம் நான் உன்னை இன்டர்வியூ பண்ணி, இது இந்த ஒரு 15 நிமிஷத்துக்கு. பல வருஷமா உடம்ப நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தேவையான ஒர்க் அவுட்டே ஒரு நாளைக்கு 45 நிமிஷம் பண்ணா போதும். அந்த மாதிரி ஒரு கரியரை நீ போய் சேர்றதுக்கான ஒரு பழக்கம் அப்படிங்கிறத நீ பண்றதுக்கு ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் எடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்குள்ள குரூப்பிசம்ஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. 5 பேர் ஒரு டீம்ல போட்டேன் அப்படின்னா அந்த 5க்குள்ள 55 குரூப்ஸ் ஃபார்ம் ஆயிடுது. இன்ஃபேக்ட் அதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஏன்னா அப்பதான் நீ எமோஷனலா ரொம்ப கனெக்ட் ஆகாம நீ உன்னை பத்தி மட்டும் கரெக்டா யோசிப்ப. இப்ப அது தேவை. உன்னுடைய பெரிய அட்வான்டேஜே உன் கிளாஸ்ல பெரிய லெவலில் ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறது தான். இதை நான் வந்த நாள் அன்னைக்கே கண்டுபிடிச்சிட்டேன். இன்னும் அதிகமா எப்போ இதாச்சு அப்படின்னம்னா, நீ செகண்ட் இயர் அப்படின்ட்டு ஒரு இதா பார்க்கல, நம்ம சிம்ஸ் அப்படின்னு இன்னொரு இதா பார்க்கல. நீங்க மதியானம் எலெக்ஷன் கேம்பெயின் நடந்தது. அந்த இடத்துல நீங்க என்ன ப்ரூவ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் இயருக்கும் பி செக்ஷனுக்கும் மெசேஜ் என்னது? நாங்க தான், இனிமே நாங்க தான், நம்ம தான் அப்படின்ட்டு, நம்ம தான் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ். அடேங்கப்பா, அந்த ஒற்றுமை உங்களுக்கு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த ஒற்றுமை அவனுக்கு போன பிறகு இருக்குமா? கிடையாது. லைக் ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க, சின்ன சின்ன அப்ரிசியேஷன் கொடுக்குறீங்க, ஒருத்தர் பேசாதப்ப அப்ரிஷியேட் பண்றீங்க. இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். இதெல்லாம் கார்ப்பரேட் எத்திக்ஸ்ல இருக்கிற குட் மேனர்ஸ். குட் மேனர்ஸை பத்தி ஒரு டீம் செப்பரேட்டா ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஆனா அது இல்லாத விஷயங்கள் சிலது உங்ககிட்ட இருக்கு. ஒரு நல்ல விஷயம். நான் என்ன சொல்றேன், அதையெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணிக்கும். இருக்கிற அந்த 6-7 மாசத்துல உனக்கு யார் மேலேயாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கா? அந்த டிஃப்ரென்ஸ் இப்போ ஹரிதா மேலே, இப்போ நான் ஒரு கிளாஸ்மேட், எனக்கு ஹரிதா மேலே ஒரு சங்கடம் இருக்குது. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நடந்த ஒரு சங்கடம். இப்போ நான் ஒரு வேளை இந்த கிளாஸில் இருந்தேன்னா ஒரு நல்ல பாண்டிங் வரணும் அப்படின்னா, நான் மனசு நிம்மதியோட காலேஜுக்கு வரணும் அப்படின்னா, I'll go and say to Haritha, look, ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் இப்படி ஒரு இன்டிஃபரன்ஸ் இருந்துச்சு எனக்கு உனக்குள்ள, பட் ஐ வுட் லைக் டு கிரியேட் அ ஃப்ரெண்ட்ஷிப் வித் யூ. ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். அதை நான் மறந்துட்டேன். ஸோ இது உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, நான் சொல்லிடுறேன். ஐ எம் சாரி இஃப் ஐ ஹவ் கமிட்டட் எனி மிஸ்டேக் அப்படின்ட்டு கிளியர் தட் பாலிடிக்ஸ். இதை செய்யுங்க தயவு செய்து. இந்த லாஸ்ட் திங் ஐ வுட் லைக் டு சே, இது எல்லாத்தையும் பண்ண பிறகு, இப்போ இன்னைக்கு கார்த்திக் பேசியிருக்க அப்படின்னா கார்த்திகை நல்லா அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு அஹமட்டை நான் நல்லா அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன், அகல்யாவை நல்லா அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த டெம்பரமெண்ட்டோட கார்த்திக் போய் ஒரு ஜிடி அட்டன் பண்ணா அங்கே ஸ்பார்க் ஆகும், கிளிக் ஆகும். பிகாஸ் த பாய் இஸ் இன் அ ப்ராப்பர் டெம்பரமெண்ட். ஆனால் இதில் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா, என் முகத்தையும் சேர்ந்து இந்த 6 நாள் நானும் நீங்களும் கூட இருந்த எல்லா விஷயமும் மறந்து போயிடும். அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய டேஞ்சரஸ் டிசீஸ். எந்த ஒரு ஸ்டூடெண்ட் அதை மறக்காம அந்த நோட்ஸ் வீடியோஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி அதை அப்படியே உள்ளங்கை தண்ணி அப்படியே பாதுகாத்து வச்சிருக்கிற மாதிரி சஸ்டெயின் பண்ற அப்படியோ, that student gets placed. ஸோ நீ அதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும். Things will fade away. Things will be forgotten. பட் அதை ஃபேடவே ஆகாம, ஃபர்கெட் ஆகாம பார்த்துக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. ஸோ இதோட முடிச்சு. அது மறக்காம இருந்தா உனக்கு பெனிஃபிட் இருக்கு. மறந்துட்ட அப்படின்னா உன்னோட டைமும் வேஸ்ட், என்னுடைய சர்வீஸும் வேஸ்ட். ஸோ ரிமெம்பர் த ப்ராமிஸ், ரிமெம்பர் வாட் ஹாஸ் பீன் டாட் அண்ட் ட்ரை நாட் டு ஃபர்கெட் திங்ஸ். ஓகே, ப்ராமிஸ். டெய்லி காலையில் ஃபர்ஸ்ட் முடிக்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் பண்ணுறது அப்பா அம்மா மேலே தான் ப்ராமிஸ் பண்ணுறீங்க. இது எதுக்குமே இல்லைனாலும் கடைசியில் அந்த 2 முகங்களுக்காக ப்ராமிஸ் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேலே, when I'm finishing, I would like to finish stating that ஒரு நாள் வரும், அன்னைக்கு கையில் ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டரோட பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அதை கொண்டு போய் அவங்க அப்பா அம்மா காலில் விழுந்து அவங்ககிட்ட கொடுத்து காலில் விழுகிற ஒரு நாள் வரும். அதே மாதிரி அந்த வேலைக்கு நீ போன உடனேயே உனக்கு ஆன்லைனில் தான் சம்பளம் கிரெடிட் ஆகும். ஆனால் மெனக்கிட்டு போய் ஏடிஎம்ல அந்த சம்பளத்தை எடுத்து ₹1 கூட அந்த சம்பளத்தை மிச்சம் வைக்காமல் அதை அப்படியே எடுத்து உன் அப்பா அம்மா கையில் கொடுத்து அவங்க காலில் விழு. இந்த 2 இன்சிடெண்ட்டில் எந்த இன்சிடெண்ட் நடக்குதோ அன்னைக்கு எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணு சார், இல்லை ஒரு மெயில் பண்ணு, maniganansundaresan@gmail.com. இல்லை maniganansundaresan அடித்தா இத்தனை வீடியோ இருக்குது, ஏதோ ஒரு வீடியோவில் கூட நீ கமெண்ட் பண்ணு, சார் இன்னைக்கு நீ இங்கே சொன்ன அந்த விஷயம் நான் நடத்தி காமிச்சேன் அப்படின்ட்டு.
that is the moment I get my success. அதுதான் என்னுடைய சக்ஸஸ், அதுதான் உன்னுடைய சக்ஸஸ். ஸோ அந்த சக்ஸஸை எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பேராசை ஜாஸ்தி. அதை நீ பண்ணுவேங்கிறத நான் நம்புகிறேன். நீ நம்புறியா? ரைட், ஓகே. So that's it. Do you have any questions? I would like to rest my case, and I always would like to believe and pray God and my dad that you will be getting your placements and the career launch as per your desire. அது லேட்டானா பயப்படாத, கட்டாயமாக அது நடக்கும். உனக்குன்னு எழுதியிருக்கிற விஷயம் கட்டாயமாக அது நடக்கும். ஆனால் நீ எஃபர்ட்ஸ் போடும்போது அந்த லேட் அப்படிங்கிறது கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்கும். ஆனால் எஃபர்ட்ஸ் போடாமல் லேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ புட் யுவர் எஃபர்ட்ஸ், ஓகே, ரைட்? So for one last time, we will give the promise and we'll say bye to each other. Thank you so much. Come on, get up.